அடுத்து ஹாஃப் இன்டெக்ரல் ஸ்பின் எப்ப கிடைக்கும்? இங்க மாஸ் நம்பர் ஈவனா இருந்தா என்ன சொன்னோம்? இன்டெக்ரல் ஸ்பின்னு சொன்னோம். அப்போ மாஸ் நம்பர் ஆடா இருந்துச்சுன்னா அது வந்து எப்படி இருக்கும்னா ஹாஃப் இன்டெக்ரல் ஸ்பின்னா இருக்கும். அப்போ மாஸ் நம்பர் ஆடா இருக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஒண்ணு நியூட்ரான் இல்லன்னா புரோட்டான் ரெண்டுல ஏதாவது ஒண்ணு ஆடா இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா இந்த மாஸ் நம்பர் என்ன ஆகும்னா ஆட் மாஸ் நம்பரா இருக்கும். அதனால ஆட் மாஸ் நம்பர் இருக்கிற எலிமெண்ட் எல்லாமே ஹாஃப் இன்டெக்ரல் ஸ்பின் இருக்கு இருக்கும். அந்த நியூக்ளியஸ்க்கு ஹாஃப் இன்டெக்ரல் ஸ்பின் இருக்கும். ஓகேவா? இந்த எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா 6 number of protons 13 minus 6 என்ன கிடைக்கும்? 7 கிடைக்கும். So 6 protons and 7 neutrons அப்படிங்கிறப்போ இதுக்கு வந்து நமக்கு பாருங்க half integral spinங்கிறப்ப 1/2 கிடைச்சிருக்கு. இதே மாதிரி இந்த எக்ஸாம்பிள்ல பார்த்தாலும் இது வந்து 5/2 கிடைச்சிருக்கு. இது எப்படி கிடைச்சதுங்கிறத நம்ம பின்னாடி டிஸ்கஸ் பண்ணலாம். நமக்கு இந்த ரெண்டு விஷயத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா மாஸ் நம்பர் ஈவனா இருந்தா இன்டெக்ரல் ஸ்பின், மாஸ் நம்பர் ஆடா இருந்துச்சுன்னா ஹாஃப் இன்டெக்ரல் ஸ்பின். அவ்வளவுதான்.